அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். 457 கோடி ரூபாயில் கட்டப்படவுள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். துறை வாரியாக கட்டமைப்புகளை தமிழக அரசு மேம்படுத்தி வருகிறது. குறிப்பாக அனைத்து துறைகளும் சொந்த கட்டடத்தில் இயங்குவதற்கு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. குறிப்பாக காவல்துறையை நவீனப்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தி வருவதுடன் காவல்துறையில் பணியாற்றி வருபவர்களுக்கு குடியிருப்பு வசதிகளையும் செய்து வருகிறது. இதன் அடிப்படையில் 457 கோடியில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 211 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை மத்திய சிறைச்சாலையில் கட்டடத்திற்கும் முதலமைச்சர் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரால் தான் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்ததாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்த பெயர் இளைஞர்களுக்கு ஈர்ப்பை தரலாம் என்றும், ஆனால் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஈர்ப்பை தராது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள், விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயர்களால் தான் 90களில் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்ததாகவும் அந்த நெருக்கடிகளை விவரிக்க முடியாது என்றும் கூறியுள்ள திருமாவளவன், தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் தரப்பட்டதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் காக்கி சட்டைக்கே வேலையில்லாமல் போய்விட்டதாக விமர்சித்தார். திமுகவினர் ஆட்சிக்கு வந்ததும் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாகவும், காவல்துறையை பொறுத்தவரை எந்தவொரு நிகழ்வும் ஆளும் கட்சியினரின் தலையீடு இன்றி நடப்பதில்லை என்றும் சாடினார். தமிழகத்தில் அதிகளவு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும், அரசுக்கு வரவேண்டிய வருவாய் முறையாக வருவதில்லை என்றும், திமுக அரசால் எந்தவொரு திட்டத்தையும் செய்ய முடியவில்லை என்றும் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு புகாரை பொறுத்தவரை அரசு கலால் வரியை முறையாக செலுத்தாமல் விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாகவும், இதுகுறித்து விசாரணை முடிவில்தான் தெரியவரும் என்றும் கூறினார். பாமகவில் அன்புமணி, ராமதாஸ் இடையே உச்சக்கட்ட மோதல் நிலவி வரும் நிலையில் வன்னியர் சங்கத்தின் ஆதரவு யாருக்கு என்பது குறித்து இன்று முடிவு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் தானே தலைவராக நீடிக்கப் போவதாக அதிரடியாக அறிவித்தார். ஆனால் தன்னை யாரும் தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது என்றும், தானே தலைவராக தொடர்வதாகவும் அன்புமணி அறிவித்தார். இப்படி தந்தைக்கும் மகனுக்கும் அடுத்தடுத்து மோதல்கள் வெடித்து வரும் நிலையில் அண்மையில் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் ராமதாஸ் அன்புமணியை மறைமுகமாக சாடினார். இதனால் அவரது ஆதரவாளர்கள் கடும் அதிருப்திக்கு ஆளாகினர். இந்நிலையில் பாமகவின் ஆணிவேரான வன்னியர் சங்கத்தின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து முடிவு செய்ய தைலாபுரத்தில் சங்கத் தலைவர் அருள்மொழி தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக மாணவர் அணி நிர்வாகி தெய்வச்செயல் கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி பிற சார்களுக்கு இரையாக்க முயற்சி செய்ததாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தன்னை போன்றே 20-25 வயது இளம் பெண்கள் திமுக நிர்வாகி தெய்வச்செயலின் கெடுபிடியில் சிக்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிய அலைக்கழிக்கப்பட்டதாகவும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி முறையிட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள இபிஎஸ், பொள்ளாச்சி பற்றி மேடைக்கு மேடை பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்திருக்கிறார்.
சென்னையில் குடிநீர் ஏடிஎம்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. பொதுமக்கள் அதிகம் கூடும் 50 இடங்களில் இந்த குடிநீர் ஏடிஎம் மையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். 150 மில்லி லிட்டர் மற்றும் 1 லிட்டர் என்று 2 வகைகளில் குடிநீர் வழங்கப்படும் என்றும், பொதுமக்கள் தண்ணீர் பாட்டில்களில் பிடித்து பருகும் வகையிலும் இந்த குடிநீர் ஏடிஎம்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒன்றாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து விலக இந்தியா முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், நேபாளம் உள்ளிட்ட ஆசிய கிரிக்கெட் அணிகளை உள்ளடக்கி ஆசிய கிரிக்கெட் வாரியம் செயல்பட்டு வருகிறது. தற்போது இதன் தலைவராக பாகிஸ்தான் அமைச்சர் மோசின் நக்வி பதவி வகிக்கும் நிலையில் ஆசிய கிரிக்கெட் வாரியம் நடத்தும் தொடர்களில் இருந்து விலக இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட தாக்குதலை தொடர்ந்து பிசிசிஐ இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் இலங்கையில் எமர்ஜிங் மகளிர் ஆசிய கோப்பை தொடரும், செப்டம்பரில் ஆடவர் ஆசிய கோப்பை தொடரும் நடைபெறவுள்ளன. முதற்கட்டமாக இவ்விரு தொடர்களில் இருந்தும் இந்தியா விலக உள்ளதாக பிசிசிஐ ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு மின்னஞ்சல் மூலம் அறிவித்திருப்பதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பிசிசிஐ மற்றும் ஏசிசி இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடவில்லை. தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல், ராசிபுரம், திருவையாறு, தியாகதுர்கம், புள்ளம்பாடி ஆகிய பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டர் மழையும், மேட்டூர், ராமேஸ்வரம், கள்ளக்குடி, லால்பேட்டை, வேப்பூர் ஆகிய பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. கோட் திரைப்படத்திற்காக 17வது எடிசன் சிறந்த இயக்குநருக்கான விருதை வெங்கட் பிரபு பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிம்ரன், குஷ்பு, மடோனா செபாஸ்டின், ரெடின் கிங்ஸ்லி என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். விஜய், சினேகா, பிரசாந்த், பிரபுதேவா என பலர் நடித்த கோட் திரைப்படம் 400 கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக தகவல் வெளியானது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 280 ரூபாய் உயர்ந்து 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 8,755 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 1,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.